Taste the Daily. ஸ்டாலினின் சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூரில் சாலை பணிகள் பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஜிகேஎம் காலனியில் மழைநீர் வடிகால் பணிகள் பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டுள்ளதுடன் பல்வேறு தெருக்களில் சாலை அமைப்பதற்காக ஜல்லிகள் கொட்டப்பட்டு பணிகள் பல மாதங்களாக கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சாலைகளை சீரமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களும் முழுமையாக மூடப்படாமல் உள்ளது. ஸ்டாலின் தொகுதியிலேயே சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் வீட்டிலிருந்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலடிப்பேட்டையை சேர்ந்த கோபால் என்பவருக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும் என கூறப்படும் நிலையில் கோபாலின் மனைவி ஜோதிகா அவர்களது வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கோபால் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஜோதிகா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது போதையில் கணவரை மனைவியை அடித்துக் கொன்றாரா என சந்தேகம் எழுந்துள்ளது. விடிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் முதல் மில்லத் நகர் வரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள 50க்கும் மேற்பட்ட கோபுர மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்காளாகி வருகின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி இருளடைந்துள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதுடன் குற்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. பல கோடி ரூபாயை மின் கட்டணமாக வசூலிக்கும் மின் வாரியத்துறை தங்கள் உயிரோடு விளையாடாமல் உடனடியாக மின் விளக்குகளை சரி செய்ய மக்கள் வலியுறுத்துகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அனைத்து தனியார் தோட்ட தொழிலாளர்களுக்கும் 20% போனஸ் அளிக்க வேண்டும், வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தங்களது நியாயமான கோரிக்கைகளை கண்டு கொள்ளாமல் நீண்ட காலமாக கிடப்பில் போட்டுள்ள விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராக சுவாமி கோவிலுக்குள் மழை நீருடன் சாக்கடை நீரும் சென்றதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் 8 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ததால் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் ஸ்ரீ பூவராக சுவாமி கோவிலின் கருவறை வரை மழை நீருடன் கழிவு நீரும் சென்றதால் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் விடியா அரசின் பேரூராட்சி நிர்வாகம் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி முறையாக பராமரிக்காததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினர்.